வாட் த ஃபக் ஸ்டாண்ட் எடுக்க மறந்துட்டேன். நகரும் நெருப்பாய் கொழுந்து விட்டெறிந்தேன், அணைந்த பின்பும் மணலின் மேலிருந்தேன், காலை பணியா. ஹே கைஸ் அண்ட் வெல்கம் பேக் டு Travelspot Tamil. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, இன்றைக்கி ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு மார்னிங் ரைடு மாதிரி ஒன்று கிளம்பலாம்னு நினச்சேன். ஸோ ரொம்ப தூரம்லாம் இல்லை, கொஞ்சம் பக்கம் தான். போயிட்டு ஒரு ரிவர் இருக்குது. ஸோ ரிவர் அங்கே போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வரலான்னு. ஸோ சன்ரைஸ் பார்த்திங்களா பயங்கரமாக இருக்கா. ஓகே, இதுக்கடுத்து அப்படியே ரைட் பண்ணி கிளம்பணும். ஸோ காலையில் எதுவுமே போடாமல் வந்துட்டேன், விச் மீன்ஸ் ஜாக்கெட் அந்த மாதிரி எதுவும் போடாமல் வந்துட்டேன். குளிர்து பயங்கரமாக, அதனால தான் ஒரு இடத்துல நிப்பாட்டியிருந்தேன். சரி நிப்பாட்டு கொஞ்சம் பக்கம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் எதுவும் போடாமல் இருந்துட்டேன். போடாண்ணா இது ரொம்ப தூரமாக இருக்குது, பட் குளிருது. போயிட்டு அந்த ரிவர்கிட்ட போகும்போது இன்னும் குளிரும். பிகாஸ் ஏன்னா அந்த மலைகளின் அடிவாரத்துக்கு அடியில் இருக்குது அந்த ரிவரு, விச் மீன்ஸ் கொடைக்கானலோட அடிவாரம் அந்த கிட்ட இருக்குது அந்த ரிவரு. ஓகே, நம்ம ரிவராண்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம். அலாரம் அடிக்குது பாருங்கள். இன்றைக்கி அத்தனை அலாரம் வச்சு இருந்துச்சேன், பிகாஸ் நான் தூங்கிக்கினே இருக்கேன் ரொம்ப நேரம். என்னோடய எந்திரிக்கிற நேரமே பார்த்தா 10-11 மணி ஆயிடுது. அதனால் எல்லாம் வைகிறாங்களா, அதனால் நானும் அப்படியே சரி வெள்ளனை எந்திரிச்சு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். முன்னாடிலாம் வெள்ளனை எந்திரிச்சிருவேன், இப்போலாம் என்ன எந்திரிக்க முடியல. இப்போ எனக்கு எந்திரிக்கிற நேரமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மணி இல்லைனா 11 மணி கிட்ட ஆயிடுது. அண்ட் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா இதுதான் புதுசாக தேனிக்கு வர ஹைவேஸ், இன்னும் ஓப்பன் பண்ணல. ஐ மீன் இந்த ரோடு அந்த ஹைவேஸ். ஸோ ஸ்ட்ரைட்டாக குமுளி போய் கனெக்ட் ஆகும் அந்த ஹைவேஸ். பயங்கரமாக இருக்குது ரோடு. கரெக்டாக என் வீட்டிலேருந்து தேனி அவுட்ருக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிஷத்தில் போயிடலான்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ சீக்கிரம் இருக்குது அந்த ஹைவேஸு. பக்கா ஓப்பன் பண்ணிட்டோம். அண்ட் இந்த பாதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் கொஞ்சம் ஆஃப் ரோடாக இருக்கும். ஆமாம், அண்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மார்னிங் அப்படியே ஜாலியாக வாக்கிங் அது இதெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பைக் எடுத்துன்னு சுற்ற ஆரம்பிச்சிட்டோம் காலையிலேயே. காலைல போயிட்டு அந்த ஒரு ஃபால்ஸ், எந்த ஃபால்ஸ்னால் அந்த கும்பகரை ஃபால்ஸ் இருக்குல்ல, கும்பார ஃபால்ஸ் போல். அதுக்கு தாண்டி அதுக்கு அடுத்து ஒரு சும்மா ஒரு பாலத்துக்கிட்ட தண்ணி மாதிரி ஓடும். பார்க்க நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் 2 வீக்ஸ் முன்னாடி போயிருந்தேன், அப்போ மழை பெஞ்சு தண்ணி நிறையா வந்துச்சு. இப்போ தண்ணி இருக்காங்க கூட தெரியல. சும்மா ஒரு இது போய் பார்ப்போம், நல்லா இருந்துச்சுன்னா அங்கே வேணா உட்காந்து. இன்றைக்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ரைடு ஒன்று கிளம்ப போகிறேன். விச் மீன்ஸ் ரைடு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக போயிட்டு வர்றது கிட்டத்தட்ட ஒரு 800 கிலோமீட்டர்ஸ் ஆகும். ஸோ இன்னைக்கு போயிட்டு திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணோம். அதனால் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது. அதனால் சும்மா காலையில் எழுந்திருவோம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. சரி எழுந்திரதை ஏன் வேஸ்ட் பண்ணுறோம், சும்மா ஒரு மார்னிங் ரைடு மாதிரி போயிட்டு வருவோம். ஏன்னா நம்ம மார்னிங் ரைடு போய் ரொம்ப வருஷங்களே ஆயிடுச்சு. நான் இந்த கேமரா இல்லாதப்போ போவேன், அப்போ இல்லைன்னா எழுந்திரிச்சிருவேன். ஜிம்மு போனால் அப்போ எழுந்திரிச்சு போவேன், இப்போலாம் போகிறதே இல்லை. ஓகே, ஐ கனெக்டட் டு திஸ். இது பார்த்தீங்கன்னா வத்தலம் டு அந்த தேனி நார்மல் நம்ம பழைய ரோடு இருக்குல்ல அந்த ரோடு. ஸோ இதிலே போயிட்டு அடுக்கம் ரோட்டில் போய் இப்போ கனெக்ட் ஆக போகிறேன். பார்த்தீங்கன்னா ரோட் சைடில் ஃபுல்லாக தண்ணி தேங்கியிருக்கா, தெரியுதா? இவ்வளோ தண்ணி தேங்கியிருக்கா. அதனால் குளிர் சக்க குளிர். இங்கிட்டு பார்த்தோன்னா 10 பசலாக வயல். செம்ம குளிர், அப்படியே சில்லுன்னு ஏறுது. வா சன்ரைஸ். திரும்பி பழக்கம் போல் குடைச்சல் கொடுத்துருச்சு. கொஞ்சம் நான் ஆனே ஆகலை. திருப்பி பேட்டரி கழட்டி போட்டோன்னா பேக் டு ஃபார்ம் ஆயிடுச்சு. அதே மாதிரி கோப்ரோ வச்சுருந்தா அடிக்கடி பேட்டரி கழட்டி போட வேண்டியதாக இருக்கும். இது ஒரு தொல்லை. கொடைக்கானலுக்கு போகிறதுக்கான இன்னொரு வழி இந்த அடுக்கம் ரோடு. நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வத்தலம் உண்டு காட்டு ரோடு அப்படி தான் போவோம். அது வந்து யூஸ்வலாக இருக்க ஒரு வழி. அதை விட்டால் பழனி வழி. இது வந்து ஒரு 3வது இருக்க ஒரு வழி. இந்த ரோட்டில் வந்து மேக்ஸிமம் யாரும் வரமாட்டாங்க. ஸோ தெரிஞ்சவங்க இந்த ஊரில் இருக்கவங்க மட்டும்தான் இந்த வழியாக போய் கொடைக்கானல் போவாங்க. இது ரொம்ப சீக்கிரம் போகலாம், கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்குள்ளே கொடைக்கானல் போயிடலாம். அண்ட் கொடைக்கானல் அந்த ரூட்டை விட இந்த ரூட்டு பார்த்திங்கன்னா பயங்கர சீனிக்காக இருக்கும். அப்பா அதுமாதிரி இந்த ரோடுமே கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த அடுக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹிடன் ஃபேக்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஹிடன் ஃபேக்டர்ஸ் மீன்ஸ் குள்ள மனிதர் வாழ்ந்தாங்க அப்படின்லாம் கட்டுக்கதையெல்லாம் இருக்குது. அது கட்டுக்கதையாக உண்மையாக கூட தெரில. நானும் யூடியூப்பில் தான் போய் செக் பண்ணேன், பார்த்தா இப்படி இருக்குங்கிறான் ஒருத்தர் இல்லைங்கிறான். அதனால் நாட் கிளியர் அபவுட் தட். பட் இருந்தால் இருக்கோ இல்லையோ கேட்டால் அங்கே வாழ்ந்த அடையாளம்லாம் இருக்குது அப்படின்றது பார்த்தா கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும். அப்படியே 2 பக்கம் இந்த மரம்லாம் முளைச்சி அப்படியே மூடி அதுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும் இந்த ரோடு. 2 பக்கம் பாருங்களேன், ஃபுல்லாகவே க்ளோஸ்டாக இருக்குது. ரொம்ப இதாக இருக்கும், நல்லாயிருக்கும் இந்த ரோடு. காலையிலே வரலான்னு நினச்சேன். காலைல ஒரு 6 மணிக்கு முன்னாடி பார்த்தா இப்போயே செம்ம குளிருதுங்க. அங்கே கையெல்லாம் முடியெல்லாம் புல்லரிச்ச மாதிரி இருக்குது. அப்போ வந்து இருந்தால் விரைச்சி போயிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது கொடைக்கானல் அடிவாரனால அந்த குளிர் அப்படியே இருக்கும். இங்கே எத்தனை ஒரு 3-4 மணிக்கு சாயந்தரம் வந்தாலே அந்த கூலிங் வந்து கீழே இறங்கிடும். ஏன்னா எப்பயுமே இந்த இடம் சில்லாக இருக்குது. ஏன்னா சுற்றி தண்ணி மரங்கள் இருக்குது ஏரியா அது ஃபுல்லாகவே. அதனால் பயங்கர கூலிங்காக இருக்குது. திங்ஸை பேக் பண்ணி வைக்கணும் அடுத்த ரைடுக்கு. ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு 3 டேஸ் ரைடு. நிறைய ரொம்ப தூரம்லாம் போக போகிறதில்ல. ஒரு ஏரியா போயிட்டு அங்கே இருக்க பக்கத்து பிளேஸ் எல்லாம் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சின்னதாக ஒரு தாட்டு. ஓகே அப்படின்ட்டு. ஸோ அதனால்
ஜாலியாக அப்படியே போயிட்டு அதெல்லாம் எடுத்து வைக்கணும். நினச்சி பாருங்களேன், இங்கே அந்த மாதிரி ஒரு தோப்பில் இந்த மாதிரி ஒரு வீடு இருந்துச்சுன்னா ஜம்முன்னு இருக்கும். நம்ம காலையில் வந்தோமா, காலையில் இல்லை நானும் தோப்பு இருந்துச்சா இங்கேயே போய் படுத்துப்பேன்னு வச்சுக்கங்களேன். நாளை எழுந்துச்சி எங்கேயுமே போக மாட்டேன், ஜாலியாக படுத்துப்பேன் அப்படியே சார். இது ஃபுல்லாக 2 சைடும் பார்த்தீங்கன்னா மாங்காய் தோப்பு, இங்கிட்டும் மாங்காய் தோப்பு, இங்கிட்டும் மாங்காய் தோப்பு. மாங்காய் தான் இல்லை, ஏன்னா இப்போ தான் பூ வந்திருக்கு, இப்போ பறிக்க முடியாது பார்த்தீங்களா, டேக்ஸ் டைம். நான் அந்த மாதிரி தான் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் சொன்னேன். இந்த மாதிரி ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கேட்டீங்கன்னா அவ்வளோதான், குஜால இங்கேயே கிடப்பான். அந்த மாதிரி ரோடு தான் நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம அங்கே போக தேவையில்லை, அங்கே போகிறதுக்கு முன்னாடி ஒரு மண் ரோடு கட் ஆகும். எங்கன்னா கும்பகரைக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு மண் ரோடு ஒன்று கட் ஆகும், அந்த அடுக்கும் டேர்னிங்க்கு முன்னாடி. ஸோ இந்த ரோட்டில் போனால் அங்கே இது இருக்கும், பிரிட்ஜாண்ட. அந்த பிரிட்ஜுக்கிட்ட போயிட்டு இது பண்ணுவோம். ஆள் இருக்காங்களோ, ஆட கடவுளே, ஆள் நினச்சாண்டா வந்தேன். ஆஹா, தண்ணி இல்லையே, தண்ணியோட இது குறைஞ்சி போச்சு. பெருசால எதிர்பார்த்துட்டு வந்தேன். ஓஹோ, மயில் இருக்குது பார்த்தீங்களா, கேன் யூ சீ திஸ் மயில்? நான் கிட்ட போகிறேன், பறந்து போகுது பாருங்கள் மயில். இந்த மயில், வாவ், எவ்வளோ மயில் இருக்குது பாருங்கள். 1 2 3 அங்கிட்ட ஒன்று ஓடுது மயிலா. சரி, அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அது வாட்டுக்கு இருக்கட்டும். நம்ம வண்டியை திருப்பி பாலத்துக்கிட்ட போட்டு சூப்பராக இருக்குடா, பரவாயில்ல. காலையில மயில் சிக்கியது, மயிலேராக. ஓகே, இங்கே போடுவோம் வண்டியா, இங்கே தான் சன்லைட் படுது, ஃபோட்டோ எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சார் எவ்வளோ தண்ணி வந்துட்டு இருந்துச்சு, தண்ணியே இல்லை இப்போ. சும்மா அந்த பாறையெல்லாம் இடிச்சு அப்படியே கொப்பிடிச்சு தண்ணி வந்துட்டு இருந்தது அந்த பாறைக்கு மேலாம். அவசரப்பட்டுட்டியா குமார், தண்ணி இல்லையே. சரி பரவாயில்ல, வந்ததுக்கு பீஸ்ஃபுல்லாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குமா, வந்துட்டேன் அப்படின்ட்டு. குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். வாவ், நைஸ் அண்ட் கூல். என்ன பண்ண போகிறோம் நேரத்தில் இல்லையே. ஓகே, ஓரளவுக்கு தான் தண்ணி இருக்குது, முட்டி அளவுக்கு தண்ணி இருக்குது. நான் இந்த இடத்துல முட்டி வரைக்கும் தண்ணி இருக்கும், அதுக்கு மேலே தண்ணி இல்லை. முன்னாடிலாம் நல்ல தண்ணி இருக்குது. போயிட்டு கொஞ்ச நேரம் அந்த கல்லில் உட்காந்துட்டு கொஞ்சம் ஜாலியாக உட்காந்துட்டு வருவோம். இன்னும் கண்கள் திறக்காத சிற்பம், 1 கோடி பூ பூக்கும் வெட்கம். இந்த ரிவர் பார்த்தீங்கன்னா கும்பக்கரையிலேருந்து ஃப்ளோ ஆகிற சின்ன ரிவர் மாதிரி. இது பார்த்தீங்கன்னா பாம்பார் ஃபால்ஸ், ஐ மீன் ஆனைக்கட்டி இருக்கலாம், பாம்பார் ஃபால்ஸ். அங்கேருந்து வர வாட்டர் அந்த மாதிரி நான் படித்தேன் நான், பட் எனக்கு தெரியல இது எவ்வளோ கிளியராக இருக்குன்ட்டு. வா, எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா, லுக். ஓகே, பெரிய பெரிய மலை தாண்டி, ஐயோ, இந்த சின்ன கல்லை தாண்டி, பெரிய கல்லை தாண்டி, இந்த தாண்டி அங்கே போய் உட்கார வேண்டியதான். கூல். ஹெல்மெட் ஒரு இடத்துல பத்திரப்படுத்தணுமே, இப்போ இந்த இடத்துல வச்சுருவோம். வாவ், இது சன்ரைஸ் எல்லாம் எட்டி பார்க்குது பாருங்க, சன்ரைஸு செம்ம. இந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் நேரம் பீஸ்ஃபுல்லாக உட்கார வேண்டியதான். தண்ணி ஒன்றும் அவ்வளோ கூலாக இல்லை, நல்லா ஹீட்டாக தான் இருக்குது தண்ணி. இங்கே இருக்க அவ்வளோ கூலிங்காக இல்லை, ஏன்னா ஒரு வேளை நான் பைக் ஓட்டி அந்த குளிரில் வந்தனால எனக்கு என்னமோ அந்த கூலிங் தெரியல, என்னமோ தண்ணி நல்லா ஹீட்டாக தான் இருக்குது, கூலிங் இல்லை அந்த அளவுக்கு. தண்ணி எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது பாருங்கள், கிளாரிட்டி காட்டுறேன் பாருங்களேன், தண்ணியோட கிளாரிட்டியை. காப்ப தம்பினா கோல்டு செயினி என்று போய் சொன்னா முத்தம் கொடுக்கிறேன். போல ஏண்டி கண்ணால குண்டு குண்டா முழிக்கிறேன், என் அழகே பட்டர்ஃப்ளைய போல கலரா பறந்து என் மனச சாக்கிற பேசலையேவா. வச்சிருக்கானுங்க, அதெல்லாம் வைக்காமல் இருந்தாங்கன்னா மற்றபடி சூப்பராக இருக்குது இந்த இடம், நல்லா இருக்குது. ஸோ இங்கேருந்து அப்படியே கிளம்பி மெதுவாக அப்படியே உருட்டிங்கன்னே போயிட்டு ஹைவே ஸ்டாண்ட கடையில் போய் உட்காந்து டீ குடிச்சுன்னு வீட்டுக்கு போனோம். இதுக்கு அடுத்து நான் பார்த்தீங்கன்னா தாடியெல்லாம் லைட்டாக ட்ரிம் பண்ணிட்டு, ட்ரிம் இல்லை லைட்டாக ஷேப் பண்ணிட்டு, அதுக்கு அடுத்து திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வி ஆர் ஹெட்டிங்ஸ். ஸோ பைக் பாருங்கள் சோலோவாக உட்காந்துருக்கு, என் இனிய தனிமே. கனவுகளில் வாழ்ந்த நாளை கண் எதிரே பார்க்கிறேன், கதைகளிலே கேட்ட பெண்ணா
திரும்பி திரும்பி பார்க்கிறேன், அங்கும் இங்கும் மூடும் கால்கள் அசைய மறுக்கவே. ஸோ கரெக்டாக பார்த்தா சர்வீஸ்க்கு இன்னும் 1000 கிலோமீட்டர் இருக்குது. இது கரெக்டாக இந்த ஒரு ட்ரிப்பு முடித்தோன்னா அப்படியே சர்வீஸ் விட்டுற வேண்டியதுதான். ஸோ இந்த சர்வீஸ் விட்டுட்டு இந்த ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தீங்க இந்த வண்டியோட ஓனர்ஷிப் ரிவ்யூ கொடுங்க ப்ரோ அப்படின்ட்டு. வாட் த ஃபக், ஸ்டாண்ட் எடுக்க மறந்துட்டேன். ஓகே, ரொம்ப நாள் கேட்டுகிட்டே இருந்தீங்க இதோட ஓனர்ஷிப் ரிவ்யூ கொடுங்க ப்ரோன்ட்டு. ஓகே, இந்த சர்வீஸ் முடிவிட்டேன். இந்த சர்வீஸ் முடிஞ்சோடனே இதை பற்றி நான் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் மாதிரி ஒரு வீடியோ போடுறேன். ஸோ பர்டிகுலர் இந்த வண்டியை பற்றி, ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ், இந்த வண்டியில் எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை பற்றி மட்டும் நான் சொல்கிறேன். ஜஸ்ட் வெயிட். நான் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக நான் போட்டுருவேன். கரெக்டாக அந்த ஒரு 3 டேஸில் வந்து 1000 கிலோமீட்டர் முடிஞ்சோடனே போய்ட்டு சர்வீஸ் விட்டுட்டு வண்டி ஃப்ரெஷ்ஷப் ஆகி வெளியே வரட்டும். வந்தோடனே சின்ன கம்ப்ளைண்ட் இருக்குது, அந்த கம்ப்ளைண்ட்லாம் போய்ட்டு சர்வீஸில் ரெக்டிஃபை பண்ணிட்டு அதுக்கடுத்து நான் உங்களுக்கு க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னென்ன இது நடந்துச்சு, என்னென்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் வெயிட் ஃபார் 1 வீக். கால் பண்ணான், போய்ட்டு அவனை பிக்கப் பண்ணிட்டு அப்படியே அவனை கூப்பிட்டு போய் டீ கடைக்கு போக வேண்டியதுதான். அப்போ அவுட்ரு ஏன்டா 1.5 கிலோமீட்டர் தான்டா கரெக்டாக இங்கேருந்து. என் ஃப்ரெண்டு முஸ்தாக், என்ன மாப்பிள்ளை, ஐயோ. ஸோ அவன் வண்டி பார்த்தா BS3 கர்நாடகா வண்டி. கம்மியான ப்ரைஸில் எடுத்தான், கிட்டத்தட்ட 52 சம்திங்கில் எடுத்தான். கம்மியான கிலோமீட்டர் ஓடி கம்மியான கிலோமீட்டரில் எடுத்தான். நல்ல வண்டியானா. இந்த வண்டியோட பார்த்தீங்கன்னா அந்த வண்டி பயங்கர பிக்கப்பும் சரி, அதோட இதுவும் சரி கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த வண்டி கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், அந்த வண்டி பயங்கர வெயிட்டாக இருக்கும், கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்கும். அந்த வண்டி BS3 ஹைட்டு கம்மியாக இருக்குன்னா சஸ்பென்ஷன் அவங்க பழைய ஓனர் ரொம்ப குட்டை போல், அதனால் சஸ்பென்ஷன் சுற்றி கீழே இறக்கி வச்சு வண்டி ஹைட்டை இறக்கிட்டாரு நல்லா. அவன் வச்சாலே 2 கால் நல்லா விசாலமாக ஃப்ரீயாக வைக்கிற மாதிரி இருக்கும் அந்த வண்டியில். இந்த வண்டியில் அப்படி வைக்க முடியாது. இருக்குது, நான் சொன்னேன்ல, அந்த வண்டி சரியான பிக்கப்பு. சர்ன்னு இல்லை, ஒரு லைட்டாக ஒரு த்ராட்டில் கொடுத்தாலே அது ஓப்பன் ஆகி போயிடும். அது டீ தானே. ஸோ அந்த டீ கடையிலேருந்து அந்த வியூவை பாருங்கள் எப்படி இருக்குங்க. பக்காவான வியூ இங்கே. சரி, லொக்கேஷன் அனுப்பிவிடு போயிட்டு. ஓகே, ஸோ அவ்வளோதான், டீயெல்லாம் குடிச்சாச்சு. செம்ம லொக்கேஷன் அது. ஆனால் டீயும் சூப்பராக இருக்குது. எப்படின்னா டீ போட்டு அதில் பூஸ்டெல்லாம் போட்டு கலக்கி கொடுப்பாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 10 ரூபா தான், பயங்கரமாக இருக்கும். நான் ஒரு 4 நாளாக அங்கே தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ டீ மாதிரி வரும். நான் அந்த லேக்கு கிட்ட போய் காட்டுறேன். ஆஃப் ரோட் இந்த இருக்குல்ல லேக்கு, இதில் தண்ணி இருக்கும், நல்லாயிருக்கும் லொக்கேஷன். சற்று பொருட்கள் மட்டும் ஆற போட்டிங்களடா. ஸோ இதெல்லாம் நல்லாயிருக்கும். இதில் ஏற்றுவோங்க. வா, செம்மையாக இருக்குல்ல இந்த இடம். அப்பா, நானும் சுச்சு போகிறது தான் இங்கே வந்தேன். வீட்டில் லொக்கேஷனில் என்ஜாய் பண்ணிட்டு சுச்சு ஓலை குடிசை. தண்ணி ரொம்ப நாளாக தேங்கி அந்த தண்ணிக்குள்ளேயே பாசம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு பாருங்க, அங்கங்கே பச்சையா. நேற்றின் இன்பங்கள் யாவும் கூடியே இன்றை இப்போதை அர்த்தமாக்குதே. ஸோ கைஸ், இந்த பியூட்டிஃபுல்லான லொக்கேஷனில் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம். ஸோ பாய்.